ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம ஈத்தர்ஸோட நாமென்க்ளேச்சர் பார்க்கலாம். இதுவரை நம்ம ஆல்கஹால் ஃபினால்ஸ் ஈத்தர் சாப்டர்ல ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபினால்ஸோட எல்லாத்தையுமே முடிச்சிருக்கோம். அதாச்சும் நாமென்க்ளேச்சர், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதர் ப்ரிப்பரேஷன் வரையும் நம்ம ஆல்கஹால் ஃபினால்ஸ்க்கு முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம ஈத்தர்ஸ் தான் இன்னும் மீதி இருக்கு. இப்போ ஈத்தர்ஸ் நாமென்க்ளேச்சர்ல ஆரம்பிக்கலாம். ஈத்தர்ஸ்னா நமக்கு என்ன தெரியும்? ஆர்ஓஆர், அதுதான் நம்ம ஈத்தர்ஸ்னு சொல்றோம். இப்ப ஈத்தர்ஸ் எப்படி நம்ம நேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஈத்தர்ஸ்க்கு வந்து ஆப்வியஸா மறுபடியும் காமன் நேம், ஐபேக் நேம் ரெண்டு இருக்கு. காமன் நேம் எப்படி நேம் பண்ணணும்னா கடைசியில ஈத்தர்னு இருக்கணும். அதுக்கு முன்னாடி மித்தைல் ஆர் இத்தைல் ஆர் என்ன அல்கைல் குரூப் இருக்கோ அதை வந்து நம்ம முன்னாடி எழுதிக்கணும். ஓகேவா? சோ வந்து அல்கைல் ஈத்தர்னு எழுதுறோம் நம்ம. ஓகேவா? ஐபேக் நம்ம எப்படி பண்ணோம் ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே பார்த்திருப்போம். அதாச்சும் எது லாங்கஸ்ட் செயின்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டெப் 1 என்னன்னா லாங்கஸ்ட் செயின் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? லாங்கஸ்ட் செயின் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த செயின் தான் நம்மளோட அல்கைல் செயின். அதுல இருக்க மீதி ஓஆர்னு இருக்கிற இப்போ இந்த ஆர் டேஷ் தான் நமக்கு லாங்கஸ்ட் செயின் வைங்களேன். இது வந்து நம்மளோட அல்கைல் செயின். ஓகேவா? இந்த ஓஆர் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேவா? சப்ஸ்டிட்யூவன்ட்டா எடுத்து அதை வந்து ஆக்சின்ற சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், CH3OCH3 இருக்குன்னு அதை வந்து அல்கைல் ஈத்தர்னு எழுதுனா காமன் நேம். இது வந்து 2 CH3 இருக்கா டைமித்தைல் ஈத்தர்னு எழுதுறோம். ஓகேவா? அது ஐபேக் நேம் பாத்தீங்கன்னு வைங்களேன். இப்போ CH3 ரெண்டு பக்கமே CH3 இருக்கறனால மீத்தேன் தான் அதோட லாங்கஸ்ட் செயின். சோ மீத்தேன் தான் வந்து இந்த இடத்துல வரும். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து OCH3 வந்து மெத்தாக்சின்னு எழுதணும். ஓகேவா? சோ இது வந்து மெத்தாக்சி மீத்தேன். அடுத்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா C2H5OCH3 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஈத்தேன் இருக்கு, இந்த இடத்துல மீத்தேன் இருக்கு. அண்ட் இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணும். E ஃபர்ஸ்ட் இருக்கறனால இத்தைல் மித்தைல் ஈத்தர்னு எழுதணும். ஓகேவா? அதே வந்து ஐபேக் நேம் பாத்தீங்கன்னா மீத்தேன் இருக்கு, ஈத்தேன் இருக்கு. எது லாங்கஸ்ட் செயின்? ஈத்தேன் தான் லாங்கஸ்ட் செயின். சோ ஈத்தேன் வந்து இப்படி எழுதணும். OCH3 வந்து சப்ஸ்டிட்யூவன்ட் ஆட் ஆகும். சோ மெத்தாக்சி ஈத்தேன் எழுதணும். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்போ OCH3 இருக்கு, இந்த பக்கம் லாங்கஸ்ட் செயின் வந்து ஐடென்டிஃபை பண்ணனும். லாங்கஸ்ட் செயின் பாத்தீங்கன்னா இந்த 1 2 3 இந்த 3 மெம்பர் செயின் தான் லாங்கஸ்ட் செயின் நமக்கு. ஓகேவா? சோ இதோட ஐபேக் நேம் எழுதணும்னா சோ செகண்ட் பொசிஷன்ல இது இருக்கு, அப்புறம் இது இருக்கு. சோ நமக்கு வந்து ரெண்டு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்து மெத்தாக்சி, இன்னொன்னு மீத்தேன். சோ நமக்கு ரெண்டு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. சோ இத நேம் எப்படி பண்ணனும்? 2 மீத்தேன் 2 மெத்தாக்சி. அடுத்து வந்து நம்மளோட லாங்கஸ்ட் செயின் வந்து புரோபேன். சோ இதுதான் நம்மளோட ஐபேக் நேம். ஓகேவா? நம்ம ரெண்டு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. சோ வந்து OCH3 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூவன்ட்டா ட்ரீட் பண்ணோம். அதான் இங்க நான் சொல்ல வருது. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் வந்து OCH3 இருக்குது. OCH3 நமக்கு தெரியும், பென்சீன் OCH3 ஆட் ஆச்சுன்னா அது அனிசோல் நம்ம காமன் நேம் சொல்லுவோம். ஓகேவா? அதோட ஐபேக் நேம் வந்து மெத்தாக்சி பென்சீன். அடுத்து வந்து ரெண்டு பக்கம் C2H5 இருந்துச்சுன்னா அது டைஇத்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். இதோட காமன் நேம் என்னன்னா டெர்ஷரி பியூட்டைல் மித்தைல் ஈத்தர். ஓகேவா? இந்த பக்கம் மித்தைல் இருக்கு, இந்த பக்கம் டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கு. சோ இது டெர்ஷரி பியூட்டைல் மித்தைல் ஈத்தர்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் क्वेश्चन பார்க்கலாம். நம்ம நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் ஃபார் C4H10 கண்டுபிடிக்கணும். இப்ப C4H10ல ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? ஒரு ஆக்சிஜன் இருந்தா நம்ம வந்து என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கலாம்? ஒன்னு ஆல்டிஹைடா இருக்கலாம், இல்ல கீட்டோனா இருக்கலாம், இல்ல கார்பாக்சிலேஷனா இருக்கலாம். ஏன்னா கார்பாக்சிலேஷன் ரெண்டு ஆக்சிஜன் வரும். இல்லாட்டி ஆல்கஹாலா இருக்கலாம், இல்லாட்டி ஈத்தரா இருக்கலாம். ஓகேவா? இதுதான் பாசிபிள் ஆக்சிஜன் வச்சு வர ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? இதுக்கு வந்து இல்லாட்டி எபாக்சைடா கூட இருக்கலாம். இந்த மாதிரி அஞ்சு வகையா வந்து ஆக்சிஜன் வச்சு நம்மளால காம்பவுண்ட் வரைய முடியும். அதுல இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்ன்றதை கண்டுபிடிக்க நம்ம வந்து டிகிரி ஆஃப் கன்ஜக்ஷன் கண்டுபிடிச்சா நமக்கு வந்து வசதியா இருக்கும். டிகிரி ஆஃப் கன்ஜக்ஷனோட ஃபார்முலா என்ன? half of 2C plus 2 minus M plus T. இதுதான் டிகிரி ஆஃப் கன்ஜக்ஷனோட ஃபார்முலா. ஓகேவா? டிகிரி ஆஃப் கன்ஜக்ஷன் என்ன? டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், ரிங், இதோட கவுண்ட் தான் டிகிரி ஆஃப் கன்ஜக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது நம்ம கால்குலேட் பண்ணலாம் முதல்ல. இல்ல C னா வந்து நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், M னா நம்பர் ஆஃப் மோனோவேலன்ட் அயான்ஸ். மோனோவேலன்ட்னா ஹைட்ரஜன்னா மோனோவேலன்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ட்ரைவேலன்ட்னா மூணு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதாச்சும் நைட்ரஜன் மாதிரி எடுத்தோம்னா C ட்ரிபிள் பாண்ட் என்ன? இது வந்து மூணு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ட்ரைவேலன்ட் சொல்லுவோம். ஆக்சிஜன் வந்து பைவேலன்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா இப்ப C டபுள் பாண்ட் எடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு பாண்ட் இருக்கு. சோ ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ அது பைவேலன்ட் சொல்லுவோம். ஹைட்ரஜன் மோனோவேலன்ட், ஹைட்ரஜன் அப்புறம் ஃப்ளூரின் அதாச்சும் ஹாலஜன்ஸ் எடுத்தீங்கன்னா அது மோனோவேலன்ட் சொல்லுவோம். ட்ரைவேலன்ட் வந்து நைட்ரஜன். ஓகேவா? சோ டிகிரி ஆஃப் கன்ஜக்ஷன் முதல்ல கால்குலேட் பண்ணலாம். half of 2 into 4 plus 2 minus number of hydrogen is 10. So degree of concentration calculate பண்ணா இது 8 plus 2 10 minus 10 0.
டிகிரி ஆஃப் கன்ஜெக்ஷன் நமக்கு 0 வந்திருக்கு. 0 டிகிரி ஆஃப் கன்ஜெக்ஷனா என்ன இருக்கும்னா டபுள் பாண்ட் இருக்காது, ட்ரிபிள் பாண்ட் இருக்காது, ரிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்ப டிகிரி ஆஃப் கன்ஜெக்ஷன் 1 வச்சுனீங்களேன், டபுள் பாண்ட் இருக்கலாம் இல்ல ரிங் இருக்கலாம். ட்ரிபிள் பாண்ட்னா டிகிரி ஆஃப் கன்ஜெக்ஷன் 2 இருக்கும். ஓகேவா? சோ டிகிரி ஆஃப் கன்ஜெக்ஷன் 1 வச்சுனா டபுள் பாண்ட் இருக்கலாம். அப்பனா அது வந்து டபுள் பாண்டோவாவும் இருக்கலாம், இல்லாட்டி எபாக்சைடாவும் இருக்கலாம், இல்லாட்டி ஆல்டிஹைடா இருக்கலாம், கீட்டோனா இருக்கலாம், இல்லாட்டி எபாக்சைடா இருக்கலாம். சோ அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்போ. ஓகேவா? இப்போ வந்து நம்ம டிகிரி ஆஃப் கன்ஜெக்ஷன் 0 வந்தனால இது எதிர ஆல்கஹால் ஆர் ஈத்தரா மட்டும் தான் இருக்க முடியும். ஓகேவா? சோ நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சதுனால இப்ப ஆல்கஹால ஃபங்க்ஷன் குரூப் வச்சுட்டு நம்ம என்னென்ன வரைய முடியும் பார்க்கலாம். ஓகேவா? C4H10 அதாவது 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் இருந்தா 4 மெம்பர் செயின் ஒன்று வரைஞ்சுக்கலாம்ல. இப்போ இதுல ஆல்கஹால் எங்க போட முடியும்னு பார்க்கலாம். இங்க ஒண்ணு போடலாம், அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு போடலாமா? சோ இது வந்து 2. நம்ம அடுத்து இங்க போட்டாலும் இதுவும் சேம் தான். சோ இது வராது. அடுத்து வந்து 3 மெம்பர் செயின் வச்சுக்கலாம். 3 மெம்பர் செயின்னா 3 கார்பன் போட்டேன், இன்னொரு கார்பன் இருக்கு, அதை நான் இங்க போடுறேன். ஓகேவா? இதுல எங்கெல்லாம் வர முடியும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு OH போடலாம், இல்லாட்டி இங்க ஒரு OH போடலாம். வேற எங்க போட்டாலும் சேமா தான் இருக்கும். இப்ப நான் இங்க போட்டேன்னு வைங்களேன், இதுவும் சேம் தான். ஓகேவா? சோ இது எடுக்கக்கூடாது. சோ வந்து நமக்கு 3 ஆல்கஹால்ஸ், சாரி 4 ஆல்கஹால்ஸ் வருது. ஓகேவா? 4 ஆல்கஹால் வருது. அடுத்து ஈத்தர்ஸ் பார்க்கலாம். ஈத்தர்ஸ் பாத்தீங்கன்னா ROR. ஓகேவா? அதான் ஈத்தரோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர். சோ வந்து முதல்ல நம்ம CH3 எடுத்துக்கலாம். CH3 கூட O போட்டு இந்த பக்கம் ஒரு கார்பன் போட்டேன், சோ இந்த பக்கம் 3 கார்பன் வரும். சோ CH2 CH2 CH3 இப்படி ஒண்ணு எழுதலாம். இல்லாட்டி CH3 போட்டு O போட்டு CH, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, அப்படி கூட எழுதலாம். சோ வந்து ஒரு பக்கம் CH3 வச்சா நம்ம வந்து 2 வருது. சோ ஒரு பக்கம் ஈத்தேன் எடுக்கலாம், C2H5 வந்து பக்கம் இருக்கலாம், இதுல O போட்டுக்கலாம். அடுத்து வந்து இன்னும் 2 கார்பன் இருக்கு. அந்த 2 கார்பன் நம்ம C2H5 மட்டும் தான் போட முடியும், வேற எந்த பாசிபிளும் இல்ல. ஓகேவா? சோ 1 2 3. சோ ஈத்தர்ஸ் 3 இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. சோ டோட்டலா 7 ஸ்ட்ரக்சர் ஐசோமர்ஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஐசோமர்ஸ் 7. சோ ஜெனரலா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஐசோமர்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் கன்ஜெக்ஷன் கண்டுபிடிங்க. டிகிரி ஆஃப் கன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இல்லாட்டி டபுள் பாண்ட் இருக்கா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, ரிங் இருக்கா, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிகிரி ஆஃப் கன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சு நீதி क्वेश्चन ப்ரோசீட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் ஈத்தர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஈத்தர்ஸ் ஃபர்ஸ்ட் அல்கீன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அல்காக்சி மெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன். அல்காக்சி மெர்குரேஷன் இந்த பேர் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம ஆல்கஹால்ஸ்லயே பார்த்தோம் ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் அல்கீன் வச்சு எப்படி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்றதுன்றத நம்ம வந்து அல்காக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் பார்த்தோம். அதை வச்சு எப்படி ஈத்தரும் ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்ப CH3 CH1 CH2 இது வந்து அல்கீனா. இந்த அல்கீன் கூட HgOH taken twice, H2O NaBH4 OH minus. இதுதான் நம்ம அல்காக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷனோட ஆல்கஹால்ல பார்த்த ரியாஜென்ட். இது நம்ம ரியாக்ட் பண்ணா நமக்கு தெரியும் இதுல ஆல்கஹாலா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா H2O வந்து OH minus அயன் கொடுக்கும். H2O OH minus அயன் கொடுக்கறதுனால இந்த இடத்துல OH வருது. ஓகேவா? அதோட மெக்கானிசம் வந்து நம்ம அந்த வீடியோலயே பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலட்டி நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆல்கஹால் ஃபெனைல் ஈத்தர்ல வந்து செகண்ட் வீடியோ நினைக்கிறேன். அதுல வந்து இதோட மெக்கானிசம் கொடுத்திருக்கேன்னா இப்போ வந்து HgOH taken by CH3OH எடுத்தான்னு வைங்களேன், இந்த இடத்துல H2O வந்து HOH எழுதலாமா, இது வந்து CH3OH. சரி, ரெண்டு இடத்துலயும் OH காமனா இருக்கு, H வந்து இந்த CH3 இருக்கு. சோ வந்து இந்த இடத்துல OH இருக்கா, இந்த H வந்து இந்த CH3 எழுதுறேன். சோ இது வந்து ஒரு ஈத்தரா. இது ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் ஈத்தர் யூஸ் பண்ணலாம். இது என்னன்னா மார்கானிகாஃப் ரூல் வித்அவுட் ரீஅரேஞ்ச்மென்ட் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். மார்கானிகாஃப் ரூல் வித்அவுட் ரீஅரேஞ்ச்மென்ட் அந்த வீடியோ பார்க்கலயே போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து மார்கானிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணும், ரீஅரேஞ்ச்மென்ட் இல்லாம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தாலும் நீங்களேன், இந்த இடத்துல வந்து OCH3 இந்த CH3 CH2OH இருக்கு. அப்பனா வந்து நமக்கு ஹைட்ரஜன் பதிலா CH3 CH2 இருக்கு. ஓகேவா? இந்த CH3 CH2 ஒண்ணு இங்க ஆட் ஆகலாம், அதாவது மேல ஆட் ஆகலாம், இல்லாட்டி இந்த பக்கம் ஆட் ஆகலாம். நமக்கு தெரியும் மார்கானிகாஃப் ரூல்னா இந்த இடத்துல தான் ஆட் ஆகும். ஓகேவா? சோ வந்து இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இந்த இடத்துல வந்து OCH3 CH2, இதுல ஒரு அல்கேன் இருக்கும், இதுல ஒரு மீத்தேன் இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். அடுத்து பார்க்கலாம் அல்கைல் ஹாலைட்ஸ் வச்சுட்டு எப்படி ஈத்தர்ஸ் ப்ரிப்பேர் பண்றது பார்க்கலாம். இப்போ மாயிஸ்ட் Ag2O கூட RS ஆட் பண்ணுவீங்களா? மாயிஸ்ட் Ag2O Ag2O plus வாட்டரா, வாட்டர் கூட ஆட் ஆகும்போது Ag2O வந்து AgOH ஆ மாறிடும். சோ இது வந்து OH minus அயன் டொனேட் பண்ணும். Ag plus OH minus ஸ்ப்ளிட் ஆகி OH அயன் அது டொனேட் பண்ணும். சோ மாயிஸ்ட் Ag2O கூட ஆட் பண்ணுவீங்களா, இது வந்து ROH ஆ வரும்.
இதே நான் ட்ரை AG2 கூட ஆட் பண்ணிருந்தீங்களேன். சோ AG2 வந்து AgO AG இப்படி எழுதிக்கலாமா? இது கூட நம்ம RX ஆட் பண்றோம். சோ RX வந்து 2 மோல் ஆஃப் RX தேவைப்படும். RX வந்து நான் 2 பக்கமும் எழுதிக்கிறேன். இப்போ வந்து AgX வந்து நான் ரிமூவ் பண்றேன். இதுல இருந்து 2 பக்கமும் AgX ரிமூவ் பண்றேன்னா எனக்கு ROR இருக்கு மீதி. சோ இது வந்து ROR பிளஸ் AgX அப்படின்னு மாறிடும். இப்போ வந்து நான் வந்து C3Cl பிளஸ் மாய்ஸ் ட்ரை AG2 அதை கொடுத்தீங்களா, அது என்ன ஃபார்ம் ஆகும்? சோ CH3O CH3 ஃபார்ம் ஆகும். சரி, அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது, இந்த இடத்துல எழுதுறேன். CH3Cl பிளஸ் ட்ரை AG2O அது வந்து CH3O CH3 அதாவது மித்தாக்சி மீத்தேன் ஃபார்ம் ஆகும். புரியுதா? அடுத்து வந்து வில்லியம்சன் சிந்தசிஸ் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ரியாக்ஷன், ஈத்தர்லயே முக்கியமான ரியாக்ஷன் தான் வில்லியம்சன் சிந்தசிஸ் தான். இதெல்லாம் கவனிங்க. சோ RX பிளஸ் RONA RONA கூட நான் வந்து RX ரியாக்ட் பண்றேன்னா RONA வந்து RO- NA பிளஸ் ஸ்ப்ளிட் ஆகுமா? சோ அந்த X போய் ROR ஃபார்ம் ஆகும். சோ இது வந்து R டாஷ் எடுத்துக்கிறேன்னா சோ ROR டாஷ் பிளஸ் NaX ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னன்னா இது டெர்சரி இல்ல செகண்டரி இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த இடத்துல இருக்க R வந்து டெர்சரி இல்ல செகண்டரி இருந்துச்சுன்னு வைங்களேன். நமக்கு தெரியும் RONA வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாவும் ஆக்ட் ஆகலாம், இல்லாட்டி பேஸாவும் ஆக்ட் ஆகலாம். ஓகேவா? டெர்சரியா இருந்துச்சுன்னு வைங்களேன், டெர்சரி செகண்டரியா இருந்துச்சுன்னா இது பேஸா ஆக்ட் ஆகி உங்களுக்கு வந்து எலிமினேஷன் ப்ராடக்ட் கொடுத்துடும். எலிமினேஷன் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். எலிமினேஷன் ப்ராடக்ட்னா உங்களுக்கு அல்கீன் ப்ராடக்டா வரும். ஓகேவா? பிரைமரியா இருந்தா மட்டும் தான் சப்ஸ்டிடியூட் வந்து சப்ஸ்டிடியூஷன் நடந்து உங்களுக்கு வந்து ஈத்தர் கிடைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து CH3 C CH3 CH3 Cl இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதெல்லாம் வந்து இப்போ CH3ONA இது கூட ரியாக்ட் பண்றீங்களா? இது வந்து டெர்சரியா? இதுல கார்பன் கண்டென்ட் 3 கார்பன் இது டெர்சரி. டெர்சரி வந்து நான் RONA கூட ரியாக்ட் பண்ணா எனக்கு வந்து வர ப்ராடக்ட் வந்து எலிமினேஷன் ப்ராடக்ட் தான் வரும். அதாவது இதுல இந்த CH3 ல வந்து CH2 இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த HCl வந்து எலிமினேட் ஆகி CH3 C11CH2 இந்த இடத்துல CH3 பிளஸ் HCl இந்த வர ப்ராடக்டா இருக்கும். ஓகேவா? நமக்கு தேவைன்றது ஈத்தர். நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஈத்தர் பார்க்கறோம். சோ வந்து நம்ம வந்து டெர்சரி இருந்துச்சுன்னா நமக்கு அல்கீன் மேஜரா ஆகும். டெர்சரி செகண்டரி நமக்கு அல்கீன் மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கும். அண்ட் வந்து இந்த ரெண்டு அல்கைல் அலைன்ஸ் அதாவது அரைல் அல்கைல் அலைன் அண்ட் வினைல் அல்கைல் அலைன் இது ரெண்டும் எடுத்தா நமக்கு வந்து தெரியும் ஹாலஜன் வந்து கான்ஜுகேஷன்ல இருக்கும். அப்பனா இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகாது. சோ கான்ஜுகேஷன்ல இருக்கறதுனால இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஆனா வந்து நமக்கு RONA வந்து எதுவும் ஆனா இருக்கலாம். RONA இருக்கு அல்கேனுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. சோ நம்ம ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணனும்னா RONA இருக்கு அல்கேன் வந்து இந்த R வந்து எனிதிங்கா இருக்கலாம். பட் வந்து இந்த R வந்து நமக்கு இது நாலாவும் இருக்க கூடாது. புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ CH3Cl வந்து CH3ONA கூட ரியாக்ட் பண்றேன்னா எனக்கு வந்து இந்த Cl போயிடும், CH3O CH3 வந்துரும். அதே மாதிரி இது எடுத்தோம்னா இது வந்து CH3O CH2 CH3 கொடுக்கும். ஓகேவா? சோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் क्वेश्चन பார்க்கலாம். இப்போ A + B வந்து இந்த காம்பவுண்ட் கொடுக்குது சொல்றாங்க. இதுக்கு வந்து A and B என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து தெரியும் இது வில்லியம்சன் சிந்தசிஸ் क्वेश्चन. சோ வந்து A வந்து ஒரு அல்கைல் அலடா இருக்கும், B வந்து ஒரு RONA-வா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இதுல இருக்க RX என்ன RONA கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ நம்ம வந்து ஒண்ணு இந்த இடத்துல பாண்ட் பிரேக் பண்ணலாம், இல்லாட்டி இந்த இடத்துல பாண்ட் பிரேக் பண்ணலாம். ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணிட்டு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாண்ட் பிரேக் பண்ணணும்ங்களா, இந்த பாண்ட் பிரேக் பண்றோம்னா ஓகேவா? சோ இது வந்து O NA-வா ஒண்ணு மாறும். சாரி, இந்த இடத்துல பாண்ட் பிரேக் பண்ணா இந்த இடத்துல Cl வரும் பிளஸ் CH3ONA இதுவா இருக்கலாம். இல்லாட்டி இன்னொரு பக்கம் பாண்ட் பிரேக் பண்ணா CH3ONA சாரி CH3Cl பிளஸ் இது வரும், இந்த இடத்துல ONA வரும். ஓகேவா? சோ நம்ம இது ரெண்டும் இருக்கு. அண்ட் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் நமக்கு வந்து ONA கூட கனெக்ட் ஆகிறது வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ONA கூட கனெக்ட் ஆகிறது எனிதிங்கா இருக்கலாம். ஆனா வந்து Cl கூட கனெக்ட் ஆகிறது டெர்சரி கனெக்ட் ஆக கூடாது. சோ இது நமக்கு வராது. சோ இந்த காம்பினேஷன் நம்ம எடுக்க கூடாது. இந்த காம்பினேஷன்ல தான் நமக்கு வந்து நமக்கு ஈத்தர் ப்ராடக்ட் வரும். இந்த காம்பினேஷன் நமக்கு வந்து என்ன வரும், அல்கீன் ப்ராடக்ட்டா வரும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A + B வந்து அதே மாதிரி இது கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அதே மாதிரி பாண்ட் பிரேக் பண்ணி ONA + CH3Cl இருக்கலாம், இல்லாட்டி வந்து
CH3ONA plus பென்சீன் கூட Cl கண்டென்ட் இருக்காது. இது ரெண்டோட தருவீங்கல்ல, நம்ம லாஸ்ட் இது பார்த்த மாதிரி பென்சீன் கூட Cl கண்டென்ட்ஸ்னா கான்ஜுகேஷன்ல இருக்கும். கான்ஜுகேஷன்ல இருந்தா இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஓகேவா? சோ இதுதான் நமக்கு வந்து தேவையான பேர் A plus B ஓட பேர். ஓகேவா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் क्वेश्चन பார்க்கலாம். வில்லியம்சன் சிந்தசிஸ் வச்சு இந்த 4 ஆப்ஷன்ல எது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ நம்ம வந்து நான் முன்னாடி क्वेश्चनல பண்ண மாதிரி ரெண்டு பக்கமும் பாண்ட் பிரேக் பண்ணி ஒரு பக்கம் ONA போடுங்க, இன்னொரு பக்கம் Cl போடுங்க. அந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷன் எழுதணும். ஓகேவா? சோ நமக்கு இது இருக்கா, நான் இந்த பக்கம் பாண்ட் பிரேக் பண்றேன், ONA பிளஸ் இந்த பக்கம் Cl. இதுதான் நமக்கு இருக்க ஒரே பேர். இந்த பக்கம் பாண்ட் பிரேக் பண்ணாலும் சேமா தான் இருக்கும், ஏன்னா சிமெட்ரிக்கலா இருக்கு. ஓகேவா? சோ இந்த பேர் இருக்கு. அதே வந்து இத எடுத்துக்கோங்க, இது வந்து இந்த பக்கம் இந்த பாண்ட் பிரேக் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ONA பிளஸ் இதான் நமக்கு வர பேர். ஓகேவா? pH வைஸ் அதே மாதிரி PHONA பிளஸ் PHCl. அதுக்கப்புறம் கடைசி ஆப்ஷன்ல இருக்கும்போது இந்த பக்கம் ONA பிளஸ் PHCH2Cl வரலாம், இல்லாட்டி வந்து PHCH2ONA பிளஸ் இந்த குளோரின் வரலாம். இதுதான் நமக்கு வர ரெண்டு ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாலு எல்லா ஆப்ஷன்லயும் பார்க்கலாம் எது பாசிபிள். இப்போ வந்து டெர்சியரி நமக்கு வந்து என்னது ரூல், டெர்சியரி ஆர் செகண்டரி வந்து அல்கைல் இருக்க கூடாது. RONA வந்து எதுவா இருக்கலாம், டெர்சியரி ஆர் செகண்டரி அல்கைல் இருக்க கூடாது, ஆர் பென்சைல்ல இருக்க கூடாது, ஆர் வினைலா இருக்க கூடாது. இதுதான் நம்மளோட ஈதர் பிரிப்பரேஷனுக்கு ரூல். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டெர்சியரி குளோரைட் கொடுக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணலாம். டெர்சியரி குளோரைட் நமக்கு இருக்க கூடாது. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வினைல் குளோரைட் கொடுக்குது. வினைல் குளோரைட் நமக்கு தெரியும் கான்ஜுகேஷன்ல இருக்கும். சோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். PHOH பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, PHCl பாத்தீங்கன்னா PHனா பென்சீன், பென்சீன்ல குளோரைட் இருந்துச்சு, அது கான்ஜுகேஷன்ல இருக்கு, அது எடுக்க கூடாது. சோ தேர்ட் ஆப்ஷன் எடுக்க கூடாது. ஆனா ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா PHCH2Cl இருக்கு. இது வந்து PH கூட தான் Cl கண்டென்ட் கூடாது, PHCH2Cl இருக்கலாம். சோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அண்ட் இது வந்து நமக்கு வராது தெரியும், ஏன்னா இது வந்து டெர்சியரி குளோரைட். சோ இது வராது. சோ வந்து நமக்கு இது மட்டும் தான் வரும். அண்ட் இது வந்து ஃபோர்த் ஆப்ஷன்ல தான் கொடுத்துட்டா ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்னன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் வச்சு எப்படி ஈத்தர் ப்ரிப்பேர் பண்றது. இதுவும் நம்ம வந்து ஆல்கஹால்ஸோட கெமிக்கல் ரியாக்ஷன்ல கடைசி கெமிக்கல் ரியாக்ஷன்ல பார்த்தோம், டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல. சோ வந்து என்ன நடக்கும்னா இதோட மெக்கானிசம் நம்ம முன்னாடி சொல்லி தரல, நான் இப்ப சொல்லி தரேன். CH3CH2OH இது வந்து H+ கூட ரியாக்ட் பண்றாச்சு. கான்சன்ட்ரேட் H வரணும், H+ இருக்கா, இது கூட ரியாக்ட் பண்ணும்போது CH3CH2OH இந்த H+ அட்டாக் பண்ணி லோன் பேர் வந்து ஆக்சிஜன் லோன் பேர் இருக்கா, அந்த லோன் பேர் H+ அட்டாக் பண்ணும். சோ OH இன்னொரு H இருக்கும். இத வந்து நான் இன்னொரு மோல் ஆஃப் இது ஒரு பீக்கர்ல வந்து நீங்க CH3CH2OH எடுத்தீங்கன்னா ஒரு மோல் எடுக்க மாட்டீங்க, இதுல வந்து நிறைய மோல் இருக்கும். சோ வந்து இந்த இடத்துல இருக்க CH3CH2OH வந்து இன்னொரு மோல் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இருக்க OH வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணி உங்களுக்கு இது போயிடும். ஓகேவா? இந்த H2O வந்து போயிடும். ஓகேவா? இது வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணி இந்த H2O தள்ளி விட்டுரும். ஓகேவா? உங்களுக்கு வந்து அப்ப வரது CH3CH2O, கீழே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இந்த OHல, அதுக்கப்புறம் CH3CH2 இருக்கு. இதுல வந்து ஆக்சிஜனுக்கு ஒரு லோன் பேர் இருக்கும், நமக்கு தெரியும். ஆக்சிஜனுக்கு ஒரு லோன் பேர் இருக்கு அண்ட் 3 பாண்ட் இருக்கிறதுனால ஆக்சிஜனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அண்ட் இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பாண்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், ஏன்னா வந்து ஒரு கோவலன்ட் பாண்ட்ல எப்பவுமே 2 எலக்ட்ரான் இருக்கும், நமக்கு தெரியும். இப்ப என்ன நடக்கும்னா இந்த 2 எலக்ட்ரானையும் இந்த ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கும், அது வந்து அதோட லோன் பேரை திருப்பி ரீகெயின் பண்ணி சோ CH3CH2O CH3CH2 மாறிடும். ஓகேவா? இப்படிதான் டீஹைட்ரேஷன் வச்சு ஈத்தர் ஃபார்ம் ஆகுது. இப்ப வந்து நான் வந்து இப்போ மிக்சர் ஆஃப் ஈத்தர்ஸ், அதாவது CH3OH plus CH3CH2OH இத வந்து நான் கான்சன்ட்ரேட் H4 at 140 degree Celsius ரியாக்ட் பண்ணீங்களா, நமக்கு என்ன தெரியும், ஒரு ஈத்தர் இருந்தா நமக்கு வந்து ஒரு ஈத்தர் ஃபார்ம் ஆகுது. சோ CH3OH இருந்துச்சுன்னு வைங்களேன், CH3OCH3 ஃபார்ம் ஆகலாம். அண்ட் வெறும் CH3CH2OH இருந்துச்சுன்னா நமக்கு வந்து CH3CH2OCH2CH3 இது ஃபார்ம் ஆகலாம். இல்லாட்டி CH3 இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு பக்கம் CH3 இன்னொரு பக்கம் C2H5 இந்த மாதிரி 3 ஃபார்ம் பண்ணலாம். சோ வந்து நம்ம வந்து 2 ஈத்தரை வந்து ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து மல்டிபிள் மிக்சர் ஆஃப் ஈத்தர்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ வந்து சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். சோ வந்து ஒரு ரியாக்டன்ட் இருந்தா தான் நமக்கு வந்து
ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அண்ட் ஒரு ப்ராடக்ட் இருந்தாதான் நமக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வந்து சூட்டபிளா இருக்கும். இப்போ வந்து 3 ஈத்தர்ஸ் இருக்குல்ல, இந்த 3 ஈத்தர்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஈத்தர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் எல்லாம் இருக்கும். சோ வந்து நான் இப்போ பீக்கர்ல வந்து 2 ஈத்தர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நான் கான்சன்ட்ரேட் ஸ்கோர் வந்து 140 டிகிரில ஹீட் பண்ணேங்களேன், எனக்கு வந்து 3 ஈத்தர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த 3 ஈத்தர் செப்பரேட் பண்ண முடியாது. சோ இது வந்து ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. சோ சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ், அதாவது இந்த பக்கம் CH3 இருந்துச்சுன்னு CH3 இருந்துச்சுன்னா இந்த பக்கம் CH3 தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஈத்தர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து டீஹைட்ரேஷன் வச்சு ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? சோ வந்து அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் வந்து இத ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்து வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து சாலிபிலிட்டி இருக்கு. ஈத்தர்ஸ் வந்து வாட்டர்ல சாலிபிள், ஏன்னா வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அண்ட் வந்து என்ன நோட் பண்ணணும்னா சாலிபிலிட்டி ஆஃப் ஆல்கஹால் வந்து ஈத்தர்ஸ் அதிகம். ஏன்னா ROHல ஆக்சிஜன் கனெக்ட் டு ஹைட்ரஜன், சோ எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் வந்து அதிகம். எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தா ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா இருக்கும். இப்ப ROR இருந்துச்சுன்னா இல்ல ஆக்சிஜன் கனெக்டட் டு கார்பன், எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் கம்மியா இருக்கும். சோ சாலிபிலிட்டி வந்து ROR க்கு கம்மியா இருக்கும். ஓகேவா? அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஈத்தர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட்ல இருக்கும். சோ அல்கேனுக்கு முன்னாடி ஈத்தர்ஸ், இதுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தாலும் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இதோட பாயிலிங் பாயிண்ட் அவ்வளவு அதிகமா இருக்காது. ஓகேவா? இதுதான் வந்து ஜெனரல் பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சோ நம்ம இதான் வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஈத்தர், அதர் நாமென்க்ளேச்சர் அண்ட் அதர் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அடுத்து வந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர் பார்க்கலாம். அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.